अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. श्री गुरुभ्यो नमः. सिद्धांत बिंदु मूनावदि श्लोकम्. वर्णाश्रमादि व्यवहारस्य मिथ्याज्ञानमूलत्वेन मिथ्यात्वं दृढयितुं तद्व्यतिरेके सुषुप्तौ तद्व्यतिरेकमाह. அதாவது ரெண்டாவது ஸ்லோகம் இருக்கு, நவர்ணா நவர்ணாசிரமாச்சார தர்மாக நமே அப்படின்னு. இந்த வர்ணமோ வர்ணா ஆசிரமோ ஆச்சாரம் போக்குவரத்து எதுவுமே என்னோட சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னார். அது எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ஒரு காலத்துல இல்லாத போயிடுது, அதனால இது என்ன சேர்ந்தது இல்லை அப்படின்னார். இப்ப வரக்கூடிய மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா, இந்த வர்ணாசிரமாதிகள் என்னிடத்துல என்ன தெரியறதோ, எது தெரியறதோ அது எல்லாமே அத்தியாசத்தினால தெரியறது. அப்ப அத்தியாசத்துக்கு மூலம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினால தெரியறதுன்னு சொன்னா இதை எப்படி நிரூபணம் பண்ணணும்? அதை எப்படி நிரூபணம் பண்றது? அந்த அஜ்ஞானம் இருந்தால் அத்தியாசம் வருது, அஜ்ஞானம் இல்லைன்னு சொன்னா அத்தியாசம் வருது. வர்ணாசிரமாதி விவகாரம் இல்லை. ஆனா இதையும் நிரூபணம் பண்றது கஷ்டம். ஏன்னா அஜ்ஞானம் இல்லாத நிலைய அஜ்ஞானம் இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்கறது? பார்க்க முடியாது. அதனால வேற ஒரு காரியம் பண்ணலாம். அங்கே மூலாஜானத்தினாலே வரக்கூடிய மித்யா ஜானம் அத்தியாசம். அஜ்ஞானம்னு எடுத்துக்க வேண்டாம், அதனுடைய காரியமான ஞானத்தை எடுத்து விடலாம். பிராந்திய இந்த பிரமத்தினால்தான் அகம் பிராமணா அப்படிங்கிற அந்த பிராமணத்துவாதி அத்தியாசம் நமக்கு வந்திருக்கு. இதை நான் அன்வய வத்திரேகத்தினால நிரூபணம் பண்ண முடியும். இந்த அத்தியாசம் இல்லாத காலம் இருக்கு. எப்போ இருக்கு? சுஷுப்தி நிலை. அப்ப அத்தியாசம் இல்லை, அஜ்ஞானம் இருக்கு. ஏன்னா அஜ்ஞானம் இருக்கிறதுனாலதான் மறுபடியும் அத்தியாசம் வருது. ஆனா அத்தியாசம் இல்லை அந்த சமயத்துல. அத்தியாசம் இல்லாததுனால வர்ணாசிரமாதிகளும் இல்லை அந்த சமயத்துல. ஆகையாலே அன்வய வத்திரேகத்தை கொண்டு வர்ணாசிரமாதிகள் எல்லாமே அத்தியாசத்தினால நமக்கு தெரிகிறது, வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னா இதுக்குதான் மித்யான்னு பேரு. இந்த மித்யாஜானத்தினால வந்தது, அதனால இதுவும் மித்யா அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக இந்த மூணாவது ஸ்லோகம் வருது சொல்றார். வர்ணாசிரமாதி விவகாரஸ்ய மித்யா ஞான மூல தத்துவேனா மித்யாத்வம் திரடயித்தம். இந்த இடத்துல மித்யா அஜ்ஞானன்னு பிரிக்க கூடாது. மித்யா ஞானம் தான். மித்யா அஜ்ஞானம்னு சொன்னா தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா அதை நிரூபணம் பண்றதுக்கு இங்க யுக்தி போடல. ஏன்னா சுசுப்தியில அது இல்லாததுனால இதுவும் இல்லைன்னு சொல்லணும். மித்யா அஜ்ஞானம் சுசுப்தியில இல்லாததுனால தான் அந்த வர்ணாசிரமாதி விவகாரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா சுசுப்தியில அந்த அஜ்ஞானம் இருந்துட்டே இருக்கு. அதனால மித்யா ஞானன்னு பிரிச்சு அத்தியாசம்னு அர்த்தம் பண்ணிட்டு, இந்த அத்தியாசமானது இந்த வர்ணாசிரமாதி விவகாரத்துக்கு காரணம். அதனால அத்தியாசம் எப்போ இல்லையோ இந்த விவகாரமும் அப்போ இல்லை. மித்யாத்வம் திரடயித்தும் தத் வத்திரேகே சுஷுப்தௌ தத் வத்திரேகமாக. அதாவது மித்யாஜானம்ங்கிற அத்தியாசம் சுஷுப்தியில இல்லாத சமயத்திலே வர்ணாசிரமாதி விவகாரமும் இல்லை அப்படிங்கிறத இந்த மூணாவது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். ந மாதா பிதாவா ந தேவா ந லோகாஹ
ந வேதாக ந யஜ்ஞாஹ ந தீர்த்தம் ப்ருவந்தி சுஷுப்தௌ நிரஸ்தாபி சூன்யாத்மகத்வாத் ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம். சுஷுப்தௌ மாதா ந, அதாவது மாதா ந புருவந்தின்னு இருக்கு. புருவந்திங்கிறது விவகாரத்தை சொல்றது. மாதான் மாத்திரு விவகாரம் இல்லை. இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா, இது நான் ஆராதிக்கக்கூடிய தேவதை, இது நாம் பார்க்கக்கூடிய கர்ம பலங்கள். லோகம்னா அது. இது நாம் படிக்கிற வேதம், இது நான் செய்யற யஜ்யங்கள், இது நாம் போய் சேவிக்கக்கூடிய தீர்த்தம். இதெல்லாம் இந்த விவகாரங்கள்லாம் ஒண்ணும் இல்லை எங்க சுஷுப்தி காலத்துல. இது அதனாலே இது இந்த விவகாரங்கள்லாம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அத்தியாசம் இல்லைங்கிறது தான் காரணம். அப்ப அத்தியாசம்ங்கிறது பொய்யான ஞானம், பிராந்தி ஞானம். பிராந்தி ஞானத்தினால எந்த விஷயம் தெரிஞ்சு விவகரிக்கப்படுறதோ அந்த விஷயம் அதுவும் பொய்யானது. அதனால வாஸ்தவமா பார்க்கும்போது எனக்கு இந்த சம்பந்தங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு கொண்டு முடிகிறது. அப்போ என்னுடைய வாஸ்தவான ஸ்வரூபம் என்ன? ஏகா அவசிஷ்டா சிவ கேவலோகம். மாதா ஜனகஸ்திரீ. ஜனகத்துவ சதி ஸ்திரீத்துவம் மாத்திருத்துவம் அப்படின்னு சொல்லுவா. வெறும் ஜனகத்துவம் சொன்னா கட ஜனகமான தண்ட குலாலாதிகள் எல்லாம் அதிவியாப்தி வரும். அதுக்காக ஜனகத்துவ சதி ஸ்திரீத்துவம் போடணும். இது போட்டா அந்த கட ஜனகத்துல அதிவியாப்தி வராது. ஸ்திரீத்துவம் இருக்கக்கூடிய ஜனகத்தை தான் மாதான்னு சொல்லணும். பிதா ஜனக புமான். பும்ஸ்துவே சதி ஜனகத்துவம். ஜனகத்துவ விசிஷ்ட பும்ஸ்துவம், இது பிதிருத்துவம் அப்படின்னு பரிஷ்காரம் சொல்லுவா. தேவாக இந்திராதய ஆராத்யாக லோகாக தத் ஆராதன பலானி ஸ்வர்காதீனி. தேவதை ஆராதனம் பண்ணி எனக்கு அபீஷ்டமான பலத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டான். ஆனா நல்லா தூங்கிட்டான். அதனாலே அந்த சமயத்துல அந்த பலத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லை. வேதாக அலௌகிக ஹிதாஹித சாதனதா பிரதிபாதகானி பிரம்ம பிரதிபாதகானி ச பிரமாண வாக்கியானி. வேதங்கிறதுக்கு அதனுடைய சொரூபத்தை சொல்லிட்டார். லோகத்துல தெரிஞ்சுக்க முடியாத, அலௌகிக்கான்னு சொன்னா லோகத்துல தெரிஞ்சுக்க முடியாத, ஹிதாஹித சாதனதா பிரதிபாதகானின்னு இருக்கு. அதாவது ஹித சாதனம் எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா இவன் வேணும்னா அதை அனுஷ்டானம் பண்ணி ஹிதத்தை சம்பாதிக்கலாங்கிறதுக்கு. அஹித சாதனத்தையும் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா தெரிஞ்சாதான் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும், வேண்டாம்னு தவிர்க்க முடியுங்கிறதுனால அதையும் சொல்லி கொடுக்குறது. இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் அதோடு சேர்ந்து வேதாந்தத்தையும் எடுத்துக்கணும். பிரம்ம பிரதிபாதிகானிச்ச பிரமாண வாக்கியானி. இதுதான் வேதம். யஜ்ஞாஹா ஸ்வர்காதி சாதனீபூதாக ஜோதிஷ்டோமாதேக. அந்த யாகங்கள்லாம் நடக்கிறது இல்லையோ. ஜோதிஷ்டோமைனா ஸ்வர்காமோ யஜேத, தரிச பூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத. இதெல்லாம் யஜ்ஞம், அதாவது ஸ்ரௌத கர்மாக்கள். தீர்த்தம், தீர்த்தம்ங்கிறது என்ன? யஜ்ஞ சாதனீபூதா குருக்ஷேத்ராதி தேசா. யஜ்ஞத்துக்கு சாதனம்னு உபலட்சணம். மற்றபடியும் நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. நமக்கு பிரசித்தமான தீர்த்த க்ஷேத்திரத்தையே எடுத்துக்கலாம் தீர்த்தம்னு சொல்லி. இப்ப இது எல்லாமே நல்ல விஷயங்களா சொல்லியிருக்க. இது ஒரு உபலட்சணமா. ஏவம் பாப கர்ம சாதனான்யபி உபலட்சணீயானி. இந்த புண்ணிய கர்மா மாதிரியே பாப கர்மாவும் எடுத்துக்க வேண்டியது. அது கூட சுசுப்தி காலத்துல என்னோட சம்பந்தப்பட்டதா இல்லை. சர்வேஷாம் இப்ப சொன்னது என்ன? அப்பா அம்மா ஆராத்திய தேவதை, அதனால கிடைச்ச பலம், வேதம், யஜ்ஞம், தீர்த்தம், இது எல்லாமே தேகாபிமான மூலகத்வாத். என்னுடைய தேகத்தின அபிமானத்தை அடிப்படையா வச்சுதான் வந்துருக்கு. இந்த தேகத்துல அபிமானம் வச்சதுனால இவர் எனக்கு பிதான்னு சொல்றேன், இவாளை மாத்தான்னு சொல்றேன். எல்லாம் தேகாபிமான மூலகம். இல்லாட்டா மாத்திருத்தம் பித்திருத்தம் இதெல்லாம் நிரூபணம் பண்ண முடியாது. அதனால சர்வேஷாம் தேகாபிமான மூலகத்வாத்து தத் அபாவே. தேகாபிமானம் இல்லைன்னு சொன்னால், இல்லாத போது, எப்போ இல்லை? சுசுப்தி காலத்துல தேகத்துல அபிமானம் இல்லை. இல்லாததுனாலே
ஸ்வதः சம்பந்தாபாவாத் அவித்யமானதா இத்தியர்த்தः. தானே அந்த சம்பந்தம் ஒண்ணும் இல்லை, நிஜமா சம்பந்தம் இல்லை, பிராந்தியால தான் சம்பந்தம் வருது. அப்ப பிராந்தி இல்லாட்டா அது சம்பந்தமே படாது, சம்பந்தப்படாம இருந்துடும். அதுதான் அவித்யமானதா. ந மாதா ந பிதா, எனக்கு அம்மா அப்பா, இது ஸ்ருதியை சொல்றது இந்த விஷயத்தை. ததாச்ச சுஷுப்திம் பிரகிருத்திய ஸ்ருதி, பிருஹதாரண்யக ஸ்ருதி சொல்றது சுஷுப்தியில அத்திர பிதா அபிதா பவதி மாதா அமாதா லோகா அலோகாஹ தேவா அதேவாஹ வேதா அவேதாக யஜ்ஞாஹ அயஜ்ஞாஹ. இதுல ஒன்னு ரெண்டு காண்ம பாட்டத்துல வருது, ஒன்னு சிலது இதுல வருது, மாத்தியந்தின பாட்டத்துல வருது. எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கார். தேனஹ அஸ்தேனஹ பவதி, ப்ரூணஹ அப்ரூணஹ, சாண்டாலஹ அசாண்டாலஹ, பௌல்கசஹ அபௌல்கசஹ, ஸ்ரமணஹ அஸ்ரமணஹ, தாபசஹ அதாபசஹ, அனன்வாகதம் புண்ணியேன அனன்வாகதம் பாபேன தீர்ணோஹி ததா சர்வான் சோகான் ஹிருதயஸ்ய பவதி இத்யாத்யா அபிமானாபாவே சர்வ அனர்த்த நிவృత్తిம் அனுவதந்தி. அத்திர சுஷுப்தி காலத்துல இவன் தூங்கும் போது பிதா அபிதா பவதி, இவனுடைய பிதான்னு சொன்னானே மூச்சல் இருக்கிறது, அவன் இப்ப பிதான்னு சொல்ல முடியாது. இவன் தூங்கும் போது பிதா இல்லை அப்படிங்கிறது நமக்கு கேட்டா வேடிக்கையா இருக்கும். குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு அப்பா இல்லை அப்படின்னு எப்படி சொல்றது? அப்பா முழிச்சுட்டே இருக்கலாம், ஆனா இல்லைன்னு எப்படி சொல்றது? ஆனா அதுதான் வாஸ்தவம். எப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்துல அபிமானத்தை வச்சுட்டாதான் தூங்குறது சரீரம் இல்லை. சரீரத்துல அபிமானம் உடையவன் சேத்தனன் இருக்கானே, அவனுக்கு தான் இந்த அவஸ்தை சுஷுப்தி அவஸ்தாங்கிறது. ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, இந்த அவஸ்தைகள் ஜடமான சரீரத்துக்கு இல்லை, இந்த சரீரத்தோடு சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குன்னு சொல்லணும். அந்த ஆத்மாவுக்கு இப்ப இந்த சரீரத்திலே சுஷுப்தி அவஸ்தையில அபிமானமே இல்லை, இது என்னுடைய சரீரம்ங்கிற பாவமே இல்லை. அது இல்லாத சமயத்துல இந்த சரீரத்தை பெற்றெடுத்த அப்பா அம்மா இவனுக்கு அப்பா அம்மான்னு சொல்ல முடியுமோ? இந்த சரீரத்துல அபிமானம் இருக்கிறதுனாலே இவாதான் எங்க அப்பா அம்மான்னு அவன் பாவிக்கிறான். அது சரி. சரீரத்துல அபிமானம் இல்லாத சமயத்துல அவனுக்கு எப்படி இந்த பாவனை வர முடியும்? அதனால அத்திர பிதா அபிதா பவதி. ஏற்கனவே பிதான்னு சொல்றோம், அபிதா பிதா இல்லை. மாதா அமாதா லோகா அலோகாக, இவன் ஏதோ கர்மம் பலனா சம்பாதிச்சிருந்தா அது சம்பந்தம் இல்லை. இப்போ தேவா அது எல்லாத்தையும் இதே மாதிரி சொல்ல வேண்டியதுதான். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றார், சம்பந்தப்பட்ட விஷயம்தான் சம்பந்தம் இல்லாம போயிடுறது அப்படிங்கிறது இல்ல. இப்ப அப்பா அம்மா தேவர்கள் வேதம் யஜ்ஞம் இதெல்லாம் இவனோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தது. அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சுஷுப்தி காலத்துல அந்த சம்பந்தம் அத்தியாசத்தினால வந்ததாக இருக்கிறதுனால அத்தியாசம் இல்லாததானே போயிடுச்சுன்னு சொல்றது மாத்திரம் இல்லையே, இந்த தேகாத்தியாசம் கூட போயிடுச்சுன்னு சொல்றது. அதுதான் எப்படி சொல்றதுன்னா, ஸ்தேனஹா அஸ்தேனோ பவதி, மூச்சில் இருக்கிறதுக்கு அவன் ஒரு ஸ்தேனம், திருடன், திருட்டு சௌரியம் பண்ணி போகிறான். ஆனா நன்னா தூங்கும் போது அந்த சரீராபிமானம் இல்லாததுனாலே இவன் ஸ்தேனனா இருக்க மாட்டான். ரூணஹா, இதெல்லாம் அசத்காரியம் பண்றவாளை பத்தியும் இதான் சொல்றது, தப்பான காரியம். ரூணஹத்தி பண்றவன் நன்னா தூங்கும் போது அப்ரூணஹா, சாண்டாலஹா அசாண்டாலஹா, ஓ பௌல்கசா அபௌல்கசா. தூங்கும் போது அந்த சரீரம் தானே, இது சரீரத்துல தானே இந்த சாண்டாலத்தும் பௌல்கசத்தும் போக்குவரத்து எல்லாம். இன்னும் இந்த ஆசிரம அவஸ்தைன்னு சொல்ற சிரமணஹா ஆசிரமணஹா, சிரமணஹான சன்னியாசின்னு வச்சுக்க வேண்டியது. சிரமணஹா பரிவிராஜகா, அவன் இந்த சரீரத்தை வச்சுட்டுதான் சிரமணஹான்னு அவனை சொல்லணும். ஆனா அவன் நன்னா தூங்கும் போது அவனுக்கு அந்த பாவம் விட்டு போயிடுறது. தாபசா அதாபசா, வானப்பிரஸ்தனா எடுத்துக்கலாம், அவனும் வானப்பிரஸ்தன்னு சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் உபலட்சணம் கடைசியில அனன்வாகதம் புண்ணியன, சுஷுப்தியில இவன் எந்த ரூபத்துல இருக்கானோ அந்த ஸ்வரூபமானது புண்ணியம் பாபம் ரெண்டுக்கும் சம்பந்தப்படாத விஷயம்.
அனன்வாகதம் புண்ணியேன அனன்வாகதம் பாப்பேன. அது மாத்திரமில்லை, இந்த நிலையிலே தீர்ணோஹி ததா சர்வான் சோகான் ஹிருதயஸ்ய பவதி. ஹிருதயத்தினுடைய சோகம், சோகம்ங்கிறது ஹிருதயத்தை சேர்ந்ததுங்கிறார், மனசை சேர்ந்தது. சோகம்னா காமம், காமத்தினால வரக்கூடிய பலம் எல்லாமே இங்க சோக சப்தத்தினால எடுத்துக்க வேண்டியது. இதோடு சம்பந்தப்படாதவனா இருக்கான், இதை தாண்டிடுறான். நாம சுசுப்தி காலத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வரை அந்த ஹிருதயத்துல வரக்கூடிய சோகத்தெல்லாம் தனக்கு வந்துதான் நினைச்சிட்டு இருந்தான். ஹிருதயத்துல இவனுக்கு ஒரு ஆத்மபாவம் இருந்ததுனாலே, ஆனா இப்போ அது விட்டு போச்சு. அதனாலே சர்வான் ஹிருதயஸ்ய சோகான், ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சோகங்கள் எல்லாத்தையும் தாண்டினவனாக போயிட்டான். கீதையிலும் பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் அப்படிங்கிற, மனசுலதான் காமங்கள்லாம் இருக்கு. அதுல மனசம்பந்தம் இல்லாத போயிடுத்துன்னு சொன்னா இவன்ட்ட ஒரு காமமும் இல்லை, ஒரு சோகமும் இல்லை. அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ருதியெல்லாம் என்ன சொல்றது? இந்த தேகத்துல அபிமானம் இல்லைன்னு சொன்னா எந்த அனர்த்தமுமே இல்லைங்கிறது. சர்வானர்த்த நிவர்த்தின் அனுவதந்தின்னு போட்டிருக்கு, ஆனா ஏகவச்சனத்துல ஆரம்பிச்சிருக்கு, ஸ்ருதிஹின்னு, பிரத்யக்ஷ ஸ்ருதிஹி. அதனால அனுவதத்தின்னு பாசம் இருந்தா சரியா இருக்கும். அனுவதந்தின்னு போட்டிருக்கு பகுவச்சனம், அப்படி இருந்தா ஸ்ருதயஹான்னு சொல்லியிருக்கணும். ஒரே ஒரு ஸ்ருதியை தான் காண்பிச்சிருக்கார். அதனால இந்த இடத்துல அபிமானாபாவே சர்வானர்த்த நிவர்த்தியும் அனுவதத்தி அப்படின்னு திருத்திக்கலாம். இதுக்கு மேல ஒரு சங்கை, அடுத்த நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாங்கிறதுக்கு அவதாரிக்கையா இந்த சங்கையை வைக்கிறார். நானும் சர்வ விவகார அபாவே சூன்யத்தைவ சாத். சுசுப்தியில எல்லா விவகாரமும் இல்லைன்னுட்டார், எந்த விவகாரமும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அம்மா இருக்கா அப்பா இருக்கா அப்படிங்கிற விவகாரம் எப்படி இல்லையோ, அதே போல நான் இருக்கேங்கிற விவகாரம் கூட சுசுப்தி காலத்துல இல்லையே. அப்போ என்ன ஆச்சு? இது சூன்யத்துல போய் முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு சங்கை. அதுக்கு பதில் சொல்றார், நேத்யாக நிரஸ்த அதிசூன்யாத்மகத்வாதிதி. ஸ்லோகம் சேர்றதுக்காக நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வா அப்படின்னு பதத்து போட்டிருக்கார். அர்த்தம் என்ன இதுக்கு? நிரஸ்தம் அதிசூன்யாத்மகத்துவம் யஸ்மாத் தத்ததா. சூன்யாத்மகமாக இல்லைன்னு அர்த்தம். அதிசூன்யம், கிஞ்சித் சூன்யம்னு சொன்னா அது இல்லை இது இல்லைன்னு சொன்னா அதுதான் இல்லை, வேற பாக்கியெல்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆகும். அதிசூன்யம்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, சூன்யவாதி சொல்றானு, அதுதான் அதிசூன்யம். அந்த அதிசூன்யாத்மகத்துவம் நிரஸ்தம், கண்டிக்கப்பட்டு விட்டுருக்கு. அப்போ அதிசூன்யாத்மகத்துவம் இல்லாததுனாலேன்னு அர்த்தமாச்சு. பாவ பிரதானோ நிர்தேசா, அதிசூன்யாத்மகத்துவம் சொல்ல முடியாது. சுசுப்தி காலத்திலே இவன் இல்லே அப்படின்னு சொன்னால், தூங்கினது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, எப்படி வர முடியும்? இவன் தான் இல்லையே, இவனுக்கு தெரியாதே, தூங்கினது தெரியலையா, எப்படி ஞாபகம் வரும்? அனுபவிக்காத விஷயம். ஆகையாலே சுசுப்தி காலத்துல அவன் நான் தன்னை சொல்லிக்கிறது இல்லை, விவகாரம் இல்லை. ஆனா இவன் இருக்கான், இவன் தான் தூங்குறான், தூங்குறது தெரியுது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றான். அதனால சுசுப்தியில இவன் இல்லைங்கிறது இல்லை, அதிசூன்யாத்மகத்துவம் நிரஸ்தம், ஒண்ணுமே இல்லை சுசுப்தியில அப்படின்னு சொன்னது கிடையாதுன்னு. இருக்கு, ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அது சுசுப்தியை பார்க்கறது, பாசனம் பண்றது, அஜ்ஞானத்தை பாசனம் பண்றது, ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன்னு சொல்றான். சத்திய சுசுப்தி சாதகத்வா, இது அதிசூன்யாத்மகத்துவம் தப்பு, சொல்லப்படாது. ஏன்? சுசுப்தி சாதகமா ஒண்ணு வேண்டுக்கு ஆத்மா இல்லைன்னா எழுந்தவனுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, தூங்கினது தெரியாது போடும். அதே மாதிரி எழுந்திருக்கவே மாட்டான், சூன்யமாயிடுச்சுனா. புனருத்தானான் உபபத்தேச்ச, மறுபடியும் எழுந்திருக்கணுமோ இல்லையா? இருந்தாதான் எழுந்திருக்க முடியும். அதனால சூன்யாத்மகத்துவம் மகா தப்பு. அது மாத்திரம் இல்லை, ஸ்ருதியே சொல்லியிருக்கு, அவினாசீவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா.
மாத்ரா அசம்சர்கஸ்து அஸ்ய பவதி யத்வைதன் ந பஷ்யதி பஷ்யன் வைதன் ந பஷ்யதி நஹி திரஷ்டுர்திருஷ்டேர் விபரிலோபோ வித்யதே அவிநாசித்வாத் நது தத் த்விதீயமஸ்தி ததோன்யத்விபக்தம் யத் பஷ்யேத் இத்யாதி ஸ்ருதிभ्यश्च ஆத்ம சைதன்யஸ்ய ந சுஷுப்தோ சூன்யதா இत्यर्थः. சூன்யாத்மகத்தின்னு சொல்லப்படாது, ஸ்ருதிக்கு விருத்தம். ஸ்ருதி என்ன சொல்றது? மைத்ரேயி பிராமணத்திலே யாஜ்ஞவல்கர் சொல்லிட்டு வரச்சே, மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணிட்டு வரச்சே, இந்த சரீரம் பிறக்கும் போது பிறந்து இந்த சரீரத்தை விடும்போது அதோட சேர்த்து செத்து போயிடுறான் அப்படின்னு முடிச்சார். இத கேட்ட உடனே மைத்ரேயிக்கு பெரிய மோகம் வந்துடுச்சு. இது எப்படி இந்த ஆத்மா அவிநாசமா, விநாசம் இல்லாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு மோட்சத்தை அடையணும்னு பார்த்தா இவர் பிறந்து செத்து போடுறான்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு, இது எப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொல்றா, செத்து போறதுங்கிறது அழியறது இல்லை, அவிநாசிவா அரே அயமாத்மா. மோட்சத்துக்காக எந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சேனோ, ஆத்மாவாரே திருஷ்டவியான்னு சொல்லி, அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு விநாசம் கிடையாது, அவிநாசின்னு அதை சொல்லிட்டார். அப்போ அவிநாசி மாத்திரம் இல்லை, அனுச்சித்தி தர்மான்னு அதை வேற சொன்னார். அதனுடைய தர்மக்ஷயம் கூட கிடையாது. அது விநாசமாகலேன்னு இல்லை, ஏற்கனவே அதுகிட்ட இருந்தது, அந்த தர்மங்கள்லாம் இப்ப போயிடுச்சு, காணாம போயிடுச்சு, அப்படி கூட இல்லை, கிடையாது. உச்சித்தியே கிடையாது, அதோட க்ஷயமும் கிடையாது. அப்ப எதை வச்சு இந்த மாதிரி சொன்னேன்? தானே வானு வினச்சத்தின்னு மாத்ரா அசம்சர்கஸ்து அஸ்ய பவதி. இந்த சரீர இந்திரியாதிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சரீர இந்திரியாதிகள்ல அபிமானம் தானே இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம். இந்த சுசுப்தி காலத்துல இந்த சம்பந்தம் விட்டு போச்சு, அசம்சர்கா, அந்த சம்பந்தம் இல்லாத போயிடுச்சு. இதை வச்சுன்னு அது போயிடுச்சுன்னு சொன்னான். வாஸ்தவத்துல அது எங்கேயும் போகல, அது விநாசமே ஆகலே, இருக்குங்கிற. இருக்குன்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதானே. பூச்சிட்டு இருக்கும் போது எல்லாம் தெரியற மாதிரி அதே ஆத்மா தானே சுஷ்டி காலத்திலும் இருக்கு, அது ஏன் பார்க்கல? பார்த்துட்டு இருக்குங்கிற, பார்த்துட்டே பார்க்காம இருக்குங்கிற. பார்த்துட்டே இருக்கு ஆனா பார்க்கல. எத்வைதன் நபஷ்யதி, சுசுப்தி காலத்துல பக்கத்துல இருக்கிறத வரைக்கும் ஒன்னத்தையும் பார்க்க மாட்டேங்கிறான் தூங்குறவன். நபஷ்யத்தின்னு சொல்றான் இல்லையா, அவன் பார்த்துட்டே பார்க்காம இருக்காங்க. பஷ்யன் வைதன் நபஷ்யதி, அதாவது அவனுடைய பார்வைங்கிறது அழிஞ்சு போயிடல, அது அவனோட இருந்துட்டே இருக்கு, ஆனாலும் பார்க்கல. ஏன் அப்படி சொல்ற? நஹி திரஷ்டுர் திருஷ்டேரு விபரிலோபோ வித்யதே அவிநாசித்வா. தூங்கிட்டு இருக்கானே திரஷ்டா, இவன் தானே முன்னாடி எல்லாம் பார்த்தான். அந்த திரஷ்டாவுடைய திருஷ்டி இருக்கு, சொந்த திருஷ்டி, ஸ்வரூப திருஷ்டி, இதுக்கு விநாசமே கிடையாது. அதனால அந்த திருஷ்டியை வச்சுன்னா அவன் பார்த்துட்டே தான் இருக்கான் தூங்கும் போது கூட. அப்ப இதையும் பார்க்கலன்னா நதுத த்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம். அவனுடைய திருஷ்டியில பார்க்கும்போது அவனுக்கு விஷயம் கிடைக்கல, பார்க்கறதுக்கு விஷயம். த்விதீயம் தன்னை காட்டிலும் வேறான ஒரு த்விதீயம், ரெண்டாவது வஸ்து இருந்தா இவன் அதை பார்ப்பான் தன்னுடைய ஞானத்தினால. பார்க்கறதுக்கு விஷயம் இல்லை, அதனால அவன் பார்க்கலேன்னு சொல்றது. நதுத த்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பஷ்யேத். அப்போ மற்றவாள்லாம் பார்த்துட்டு இருக்காளேன்னு சொன்னா, மற்றவாள்லாம் தன்னுடைய அவித்தியால தெரிஞ்சதை பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தனுடைய அவித்தியால எதை பார்க்கறானோ அதை இன்னொருத்தன் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு பார்த்தேன்னா, ஒரு கயத்தை இவன் பாம்பா பார்த்துட்டு இருக்கான் பிராந்தியால. இவன் தன்னுடைய தோஷத்தினால இப்படி பார்க்கறான். இப்ப எல்லாருக்கும் அந்த கயிறு பாம்பா தெரியணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தன் பக்கத்துல போய் பார்க்கறான், அவனுக்கு அது பாம்பாவே தெரியல, கயிறாவே தெரியுது. இவன் சொல்றானே, எனக்கு தெரியறதே இந்த பாம்புன்னு தெரியுது, உனக்கே தெரிய மாட்டேங்கிறதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவனுடைய அவித்யால தெரிகிற விஷயம் இன்னொருத்தனுக்கு தெரியாது. அத போல சுஷுப்தனாக இருக்கானே, அவனுடைய திருஷ்டியை வச்சுட்டு பார்த்தோமானால் அவனுக்கு திருஷ்டி என்னமோ இருக்கு, ஆனா அந்த திருஷ்டியால பார்க்கறதுக்கு விஷயமே இல்லை, அதனால பார்க்கல. ஆனா நம்மளுடைய திருஷ்டியை வச்சுட்டு எல்லாரும் தானே இருக்கா அப்படின்னு சொன்னா அது நம்ம திருஷ்டியை வச்சுன்னு பாக்குறோம், அவங்க திருஷ்டியை வச்சு இல்லை. அதனால அப்படிதான் இந்த சுருத்தி சொல்றது. நஹி திரஷ்டுர் திருஷ்டேர் விபரிலோபோ வித்யதே அவிநாசித்வாத் நதுத த்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பஷ்யேத். பார்க்கறதுக்கு அவனுக்கு விஷயமே இல்லை. இத்தியாதி ஸ்ருதிभ्यश्च
ஆத்ம சைத்தன்யஸ்ய ந சுஷுப்தோ சூன்யதா இत्यर्थः. இந்த விசாரம் பெரிய விசாரம். ஆனா இதுல இருந்து நமக்கு இங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சுஷுப்தி காலத்திலும் ஆத்ம சைத்தன்யம் அது பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கு, சூன்யம் கிடையாது. இதுதான் ஏற்கனவே நிராகரணம் பண்ணிட்டே சூன்யவாதியை மறுபடியும் சொல்லணுமான்னு கேட்டா, நிராகிருதம் அப்படி தத்து புனரபி ஸ்தூணானிகனன நியாயேன நிராகிரியதே. கிரஸ்தாதி சூன்யாத்மகத்வா அப்படின்னு திருப்பி எதுக்காக சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஸ்தூணானிகனன நியாயம். அந்த ஸ்தம்பத்தை திருடமாக பூமியில நடனம் அப்படின்னு சொன்னா அதை அசைச்சு பார்த்து மறுபடியும் தட்டி விடணும். அசைச்சு பார்த்து தட்டுறது எதுக்காக? அதான் ஒரு தடவை நிக்கிறதுன்னு சொன்னா அது திருடமா நிக்காது. அதை நன்னா ஆட்டி மறுபடியும் உள்ள தட்டி உள்ள இறக்கினாதான் நல்ல திருடமாகும். அந்த மாதிரி இந்த சூன்யவாதத்தை நிரசனம் பண்ணிட்டு ஒரு தடவை நிரசனம் பண்ணி விட்டா போறாது, திருடமாக மனசுல பதியாது. அதுக்காக மறுபடியும் சொல்றேங்கிற யத்வா. இப்போ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத்ங்கிறது ஒரு வியாக்கியானம் ஆயிடுத்து. அதுக்கே யத்வான்னு சொல்லி இன்னொரு விதமான வியாக்கியானமும் பண்றார். யத்வா நிரஸ்தம் அசனாயாத்யதீதம் அத்விதீயம் அதிசூன்யம் யத் பிரம்மா ததாத்மகத்வா. நிரஸ்த அதிசூன்யாத்மகத்வா. நிரஸ்தம்ங்கிறது சப்தத்துக்கு இங்க அசனாயாத்யதீதம்னு அர்த்தம் பண்ணிட்டார். யோசனாயாபிபாத்தே சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் அத்தேதி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலே இந்த அசனாயா பிபாசா போக்குவரத்து எல்லாம் இல்லாததுன்னு நிரஸ்தம்ங்கிறதுக்கு அர்த்தம். அதிசூன்யம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அத்விதீயம்னு அர்த்தம். தன்னை காட்டிலும் வேற எதுவுமே இல்லைங்கிறது தானே சூன்யம்னு சொல்றது. தித்திய சூன்யம் அப்படிங்கிற அர்த்தத்துல அதிசூன்யம். இது எது? ஏகமேவா அத்விதீயம் சொல்லப்பட்ட பிரம்மன் தான். ததாத்மகமாக இருக்கான் சுசுப்தி காலத்துல இந்த ஜீவன். சுசுப்தன் எந்த ரூபத்துல இருக்கான்? சுசுப்தி காலத்துல ததா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ததாத ஸ்ருதி யதாவை புருஷா ஸ்வபிதி நாம ததா சௌமிய ததா சம்பன்னோ பவதி. அந்த சமயத்துல அந்த பரபிரம்மத்தோடு கலந்து ஒன்னா இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. பிருஹதாரண்யக்கும் அதே சொல்றது. ஆஹா, அந்த ஸ்ருதியை வச்சுண்டு அத்விதீய பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுனாலே அப்படின்னு நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ணினார் இந்த வியாக்கியானத்திலே. தத் யதா பிரியயா ஸ்திரியா சம்பரிஷ்வக்தா நபாஹ்யம் கிஞ்சன வேதனாந்தரம் இதி பிருஹதாரண்யக ஸ்ருதின்னு சொல்றது. ஒரு உதாரணத்தை கொடுத்து அந்த பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலே இந்த ஜீவனுக்கு பாக்கிய விஷயமும் தெரியல, ஆந்திர விஷயமும் தெரியல, ஒன்னும் தெரியல, ஒரே சுகத்துல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லு. ஏன ஜகத்காரணீபூத சர்வஜ்ஞ சர்வசக்தி பரிபூர்ணானந்த போத ரூபேண பிரம்மணா சக ஏகத்வாத் அசம்சாரியேவ ஜீவஹா இது சித்தம். இதை சொன்னதுனால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, இந்த ஜீவனை சம்சாரின்னு நினைச்சுட்டு இருக்கோமே அது வாஸ்தவம் இல்லை. அசம்சாரி ஏவ ஜீவஹா. இது எப்படி தெரிகிறது? அதுக்கு யுக்தி சொல்றார். ஜகத்துக்கு காரணமான அந்த பரமாத்மா இருக்காரு, அவர் சம்சாரியோ இல்லை. அவர் சர்வஜராகவும் சர்வசக்தியாகவும் பரிபூர்ண ஆனந்த ரூபமாகவும் இருந்துட்டு இருக்கார். அப்படின்னா அவர் சம்சாரி இல்லை. அப்ப அவர் ரூபமா தான் இவனும் இருக்கான். சுசுப்தி காலத்துல உபாதியோட சம்பந்தத்தை விட்டாக்க அவன் அந்த ரூபத்துல தான் இருக்கான்னு சொன்னா, அப்ப இவனுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் எது? அதேதான், பரமாத்மாவுடைய அந்த ரூபம் தான். ஔபாதிக ரூபம் சம்சாரி ரூபம். ஆக உபாதியோடு சேர்ந்து இருக்கும் போது இவன் சம்சாரியாக காணப்படுறான். உபாதி கண்டு விட்டு போச்சுன்னு சொன்னா வெறும் பரமானந்த ஸ்வரூபமா இருக்கான். இதுல என்ன தெரிகிறது? வாஸ்தவத்துல அவன் சம்சாரி இல்லை. அசம்சாரி ஏவ ஜீவஹா இது சித்தம். இது சித்தமாச்சு. 3வது ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல 4வது ஸ்லோகம் பார்க்கலாம்.